ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேல்வின் இன்டர்நேஷனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கம்பெனியில் ஒரு நியூ அப்டேட் நடந்திருக்கு. அந்த அப்டேட் பற்றின டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் என்னோடய ஐடி லாகின் பண்ணி காட்டுறேன். ஸோ என்னோடய ஐடி பார்த்தீங்கன்னா யூசர் நேம் தலை. ஸோ பாஸ்வேர்டு போட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறேன். People still fail to realize that real life and internet are not the same. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஐடி லாகின் ஆகலை. அதுக்கு பதில் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, என்னோடய யூசர் நேம் தலை அப்படின்றது சேஞ்ச் ஆகி ஒரு 12 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் நான் இந்த நம்பர் தான் வந்து லாகின் பண்ண போகிற யூசர் ஐடி. ஓகேங்களா? இதே மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஐடிக்கும் இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக 12 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இனிமேல் நீங்கள் அதை தான் லாகின் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ இந்த 12 டிஜிட் நம்பரை காப்பி பண்ணி என்னோடய ஐடி லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஐடி லாகின் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரொஃபைலில் ஓல்டு யூசர் ஐடி என்னென்னா இந்த இடத்துல தலன் இருக்கும். அதுக்கு பதிலாக 12 டிஜிட் நம்பர் இருக்குது. ஸோ இந்த 12 டிஜிட் நம்பர் எதுக்காக அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான விஷயம் அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் அப்டேட் கிடையாது. என்ன ஒரு விஷயம்னா, 2022 நமக்கு மென்ட் பே கார்டு கொடுக்குறதா நம்ம கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது 2022 தரமாட்டாங்க. இன்னும் 1 இயர்க்குள்ளே நமக்கு தரதாக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த 1 இயரில் பார்த்திங்கன்னா, நம்ம எந்தெந்த ரேங்க்கில் எந்த அளவுக்கு நம்ம ஏர்னிங் பண்ணியிருக்கோமோ அதுக்கான வேலட் கார்டு நமக்கு கொடுத்துருவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டு மாதிரி தான் இதை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மால், வெஸ்டர்ன் யூனியன், சம்திங் பேஸ்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி நீங்கள் டாலர்லேருந்து டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது ஆட்டோமேட்டிக்காக இந்திய மணியாக கன்வெர்ட் ஆகி பே ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ரேங்க்கில் இருக்கீங்க, அந்த ரேங்க்கில் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இந்த வேலட் கார்டில் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். உடனே அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த வேலட் கார்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சம்திங் நம்பர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன நம்பர், என்னோடய ஐடி பார்த்தீங்கன்னா இங்கே 12 டிஜிட் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ இந்த நம்பர் யூஸ் பண்ணி தான் எனக்கு வேலட் கார்டு ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த நம்பர் யூஸ் பண்ணி தான் வேலட் கார்டு ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கான அப்டேட்டு ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அதனால தான் இப்போ வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ப்ரொஃபைலில் நமக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பர் யூஸ் பண்ணி தான் இனிமேல் நமக்கு வேலட் கார்டு ரெடி பண்ணி தர போகிறாங்க. ஸோ ஒரு அற்புதமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நெட்வொர்க்கில் இந்த அளவுக்கு பயங்கரமான விஷயம்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான். ஸோ பாருங்கள் ஃப்யூச்சரில் என்னென்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி. ஸோ எல்லோரும் நல்லா பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.